அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் நந்தகுமார், சேல்ஸ் மேனேஜர் ஃப்ரம் ஃபெட்டி குளோபல், ஈரோடு மாவட்டம். இன்றைக்கி தேதி பார்த்துட்டிங்கன்னா மார்ச் 24, 2025. நம்ம இருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா சத்தியமங்கலம் பக்கத்தில் சிக்கரசம்பாளையம் கிராமம். ஃபார்மர் நேம் சரவணகுமார். இவர் நல்லா செலவு பற்றி யோசிக்காமல் நல்ல மகசூல் வேணும்னு எதிர்பார்க்குற ஃபார்மர். ஃபெட்டி குளோபல் நல்லா விரும்பி யூஸ் பண்ணுறாருங்க. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இவர் இப்போ குவிண்டால் நேந்திரன், தேனி நேந்திரன், செவ்வாழை 3மே பயிர் பண்ணியிருக்காரு. குவிண்டால் நேந்திரன், தேனி நேந்திரன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு லாஸ்ட் கடைசி ஸ்டேஜ்லேருந்து தான் ஃபாலோ பண்ணுறோம். இருந்தாலும் குவிண்டால் நேந்திரன்லாம் பார்த்துட்டிங்கன்னா 7 சீப்பு 8 சீப்பு தார் விட்ருக்கு, எல்லாமே நல்லா தேக்கமாயிட்ருக்கு. இந்த செவ்வாழை தான் ஓரளவுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுறோம். ஒரு 4 மாதத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறோம். வாழைக்கு இப்போ ஒரு 5 மாதம் 5.5 மாதம் பக்கமாக வயசு இருக்குதுங்கண்ணா. இந்த வாழைக்கு கடைசியாக ஃபெட்டி குளோபலில் ஆல் 20 20 கரைச்சி ஊற்ற சொன்னோம். ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ ஊற்ற சொன்னோம். NPK 3மே ஆக்சிட் ஃபார்மேட்டில் வந்துருங்க, 20% கூட ஜிங்க் கலந்துருக்கிறதுனால நல்ல பிளான்ட் க்ரீனஸ் பிடிச்சிருக்குதுங்க. அடுக்கு மட்டும் இல்லாமல் நல்லா இடைவெளி விட்டு வளர்ந்துருக்கு, வேர் வளர்ச்சி நல்லா அருமையாக வந்திருக்கு. இந்த ஃபார்மர் இந்த வாழைக்கு NUV டெக்னாலஜியில் ஒரு 2 முறை ஸ்ப்ரேயிங் கொடுத்துருக்காரு. 2லேருந்து 3 முறை ஸ்ப்ரேயிங் கொடுத்துருப்பாரு. இந்த 2 முறை 3 முறை ஸ்ப்ரேயிங் கொடுத்ததுனால வாழைக்காட்டை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்தமாக சருநோய் கிடையாதுங்க. பிளான்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப வீரியமாக இருக்குதுங்கண்ணா. முட்டியூக்கம் எல்லாமே ஒரே சீராக வந்திருக்கு. வாழை எல்லாமே ஒரே ரகமாக வளர்ந்து வந்திருக்கு. ஸோ ஆக்சைடு ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணும்போது என்னென்னா மண்ணை கெடுக்காதுங்க, மண் வளம் கெட்டு போகாது. நியூட்ரண்ட் எல்லாமே பயிருக்கு சரியான சமயத்துக்கு சரியான அளவு கிடைக்கும், சரியான வயசில். உங்களுக்கு எவ்வளோ தூரம் க்ரீனஸ் இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபுல் ஃபீல்டும் காட்டிகிட்டே போகிறேன். முட்டி வைக்கம் பாருங்கள், எல்லா வாழையோட முட்டியுமே பாருங்கள் ஒரே சீரான முட்டி வளர்ச்சி இருக்கும். 5 மாதத்துக்கு முட்டி வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வாழை பாருங்கள், சுத்தமாக சிக்கோட்டக்காய் கிடையாது, சருநோய் இல்லாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்குண்ணா வாழை. அடுக்கு மட்டை இல்லைங்கண்ணா, மட்டைக்கு நல்லா இடைவெளி இருக்குது, க்ரோத் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வாழையெல்லாம் பாருங்கள், முதல் வந்த இலையை தவிர மற்ற எல்லா இலையுமே அப்படியே பச்சை இலை அப்படியே இருக்குது. ஒரு டாட் கூட உங்களுக்கு சிக்கோட்டக்கம் இருக்காது. அதுவும் ரொம்ப ரொம்ப மினிமம் லெவலில் மட்டுமே ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு. ஸோ நிறையா கூட ஸ்ப்ரே பண்ணலை. மட்டைக்கு இடைவெளி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் கேப் விட்டுருக்கு பாருங்கள். இலைகள் நல்லா அகலமாக இருக்குதுங்க, நல்லா நீளமாக அகலமாக கரும்பச்சையோட இலைகள் இருக்குது. ஒரு வாழையில் அதிகபட்சமாக எவ்வளோ இலைன்னு காட்டுறோம் பாருங்கள். நம்ம இதுலேயே பண்ணி பார்த்துருவோம். 5 மாதத்து எவ்வளோ இலைன்னு பார்த்துடலாம். 1 2 அதில் 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இலை இருக்குதுண்ணா. ஸோ ஒரு வாழையில் 18 இலைகள் இருக்குது. நம்மளுக்கு அப்படியே காமிச்சனி கூட எண்ணி கூட பார்க்கலாம், பாஸ் பண்ணி கூட. 18 இலைகள் ஒரு வாழையில் இருக்குது. ஸோ சருநோய் இல்லாமல் அடியிலேருந்து மேலே தளவு வரைக்கும் ஃபார்மர் ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணுறாருங்கண்ணா ஃபெட்டி குளோபல் யூஸ் பண்ணுறதுனால. இந்த வாழைக்கு இது வரைக்கும் மினிமம் தான் போயிருக்கு. டோசேஜ் எல்லாமே ரொம்ப ஹெவியாலாம் கொடுக்கல. இனிமேல் டோஸ் அதிகப்படுத்த போகிறோம். முறையான ப்ராக்டிஸ் இனிமேல் ஆரம்பிக்க போகிறோம். இனி ஃபார்மரும் சப்போர்ட்டிவாக இருப்பார், முறையான ப்ராக்டிஸை கொடுப்பாரு. ஸோ இனி ஒவ்வொரு மாதமும் இந்த வாழையோடைய வளர்ச்சி வேகிதம் எந்தளவுக்கு இருக்குது, முட்டி ஊக்கம் எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபெட்டி குளோபல் ப்ராப்பராக யூஸ் பண்ணுற ஃபீல்டு எல்லா ஃபீல்டுமே நல்லா மகசூல் தான் இருக்குதுங்கண்ணா. ஸோ நம்ம எங்கள் சஜஷன் படி முறையாக பயன்படுத்தும் போது
நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட்டு, நல்ல ஒரு ஈல்டு எடுக்க முடியும். வாழை 5 மாதம் தான் வயசாகுதுங்கண்ணா. 5 அல்லது 5.5 மாதம் வயசு இருக்கும். ஸோ இந்த வயசுக்கு வாழை எந்தளவுக்கு ஹெல்த்தியாக வந்திருக்குன்னு பாருங்கள். வாழைக்கு பெட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபார்மர் நாங்கள் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஃபெர்டிலைசர் மட்டும் இல்லை, நாங்கள் சொல்லக்கூடிய மற்ற கீ பாயிண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுறாரு. அதனால் வாழை வந்து ரொம்ப தரமாக எங்களுக்கு இருக்குது. மழை தூருதுங்கண்ணா. ஓகே, மழை தூருதுங்கண்ணா. இந்த வாழையோனுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும். கண்டினியூஸாக பாருங்கள். ஈல்டு வரும்போதும் எவ்வளோ சீப்பு வருது, ஹார்வெஸ்ட் ஆகும்போது எவ்வளோ வெயிட் வருதுன்னு காட்டுறோம். ஃபெட்டி குளோபல் யூஸ் பண்ணுங்கள், NUV டெக்னாலஜி பயன்படுத்துங்க. இதே மாதிரி நீங்களும் நோய் இல்லாத விவசாயம் பண்ணணுன்னு ரொம்ப விருப்பப்படுறோம். நல்ல தரமான மகசூல், அதிக விளைச்சல் எடுக்கணும்னா ஃபெட்டி குளோபல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர் குளோபல் லெவலில். நன்றி, வணக்கம்ண்ணா.